ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு புது டாபிக் வந்து பார்க்க போகிறோங்க. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடைய பாலிசி நோட்ஸை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ பாலிசி நோட்ஸோடைய ஜிஸ்ட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பாலிசி நோட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் மேக்ஸிமம் மினிமம் 300 பேஜஸ் இருக்கும். ஸோ மினிமம் வந்து 200லேருந்து 300, 350, 370 பேஜஸ் வரைக்கும் இருக்கக்கூடியதான் பாலிசி நோட்ஸு. ஸோ பாலிசி நோட்ஸில் முக்கியமான டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து ரொம்ப கண்டிப்பாக படிக்கணும். ஏன்னா அதில் வந்து நிறைய டேட்டாஸ்லாம் நமக்கு வந்து புக்கில் ஸ்கூல் புக்கில் இல்லாத கரண்ட் அஃபேர்ஸில் நமக்கு கிடைக்காதது எல்லாமே இங்கே ஒரே இடத்துல கிடைக்கும். ஸோ அதனால் பாலிசி நோட்டு கம்பல்சரியாக நம்ம படிக்கணும். அது குரூப் 1 குரூப் 2 படிக்கிறீங்கன்னா டெஃபினட்டாக இது மெயின்ஸுக்கும் ப்ரிலிம்ஸுக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடியது. ஸோ அதான் வந்து நம்ம ஜிஸ்ட்டாக கொடுத்துருக்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாலிசி நோட் வந்து நம்ம என்விரான்மெண்ட்டு, கிளைமேட் அண்டு கிளைமேட் சேஞ்ச் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், சரிங்களா? ஸோ இதுவும் வந்து நமக்கு வந்து ஒரு முக்கியமானதான். ஸோ என்விரான்மெண்ட்டு, கிளைமேட் சேஞ்ச் எல்லாமே. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டுடைய பாலிசி நோட்டு, இந்த பாலிசி நோட்டு எல்லாமே 2025 to 26க்கானது. ஸோ ப்ரெசென்ட் இந்த இயர்க்கான அப்டேட்டட் பாலிசி நோட்ஸ் தான் நம்ம வந்து சம்மரி பண்ணியிருக்கிறோம், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த டிபார்ட்மெண்ட்டுடைய பார்க்கலாம். ஸோ நமக்கு ஃபாரஸ்ட் மினிஸ்டர் யாருன்னா டாக்டர் கே பொன்முடி, சரிங்களா? ஸோ அவர் தான் வந்து மினிஸ்டர் ஆஃப் ஃபாரஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு தமிழ்நாடு அப்படிங்கிறது பார்த்தோம்னா நமக்கு வந்து இதில் நிறைய டேட்டாஸ் நம்பர்ஸ் வரும். ஸோ அதனால் அந்த நம்பர்ஸ்லாம் எல்லாம் சொல்லாமல் ஸோ முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நான் ஒரு குயிக் ரிவிஷன் மாதிரி பண்ணி கொடுத்துட்றேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பிடிஎஃப் நான் கொடுக்குறேன், அதை பிரிண்ட் பண்ணி நீங்கள் படிச்சுக்கோங்க. ஸோ தமிழ்நாடு அப்படிங்கிறது சதர்ன் மோஸ்ட் ஸ்டேட் ஆஃப் த கண்ட்ரி அண்ட் கவர் அன் ஏரியா ஆஃப் 1,30,058 ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்குது, சரிங்களா? 3.96% ஆஃப் இந்தியாவுடைய ஜியாகிரஃபியில் 3.96% தமிழ்நாடு இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா 4 மேஜர் ரீஜன்ஸாக பிரிச்சிருப்பாங்க. கோஸ்டல் பிளைன்ஸு, ஈஸ்டர்ன் காஸ்ட்டு, சென்ட்ரல் பிளேட்டிவ், வெஸ்டர்ன் காட்ஸ். அப்புறம் நேஷனல் ஃபாரஸ்ட் பாலிசி 1988 ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அதே ஸ்டேட் ஃபாரஸ்ட் பாலிசி 2018. அதே மாதிரி இப்போது 2025க்கான ஸ்டேட் ஃபாரஸ்ட் பாலிசியும் வந்து ஃபார்முலேட் பண்ணிகிட்ருக்காங்க, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வைல்டு லைஃப் ரெஸ்கியூ அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர். ஸோ அது வந்து கோயம்புத்தூரில் பெதிக்குட்டை அப்படிங்கிற இடத்துல எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படும். அதுக்கப்புறம் பள்ளிக்கரணை கன்சர்வேஷன் சென்டர். ஸோ இது வந்து பள்ளிக்கரணையில் ஒரு கன்சர்வேஷன் சென்டர் எதுக்காகனா அந்த மார்ஷ் லேண்ட், அந்த வெட்லேண்ட்ஸை பாதுகாக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் வந்து மகோட் வில்லேஜஸ் இன் ஆனைமலை அண்டு முதுமலை டைகர் ரிசர்வ்ஸ், சரிங்களா? அங்கே மகோத்னா அந்த யானையை பாகன்களுக்கான ஒரு வில்லேஜஸ், அதுதான் வந்து ஆனைமலையான முதுமலை டைகர் ரிசர்வ்ஸில் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படும். ஸோ இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து உள்ள டாபிக்ஸ் நம்ம பார்க்கலாங்க. ஃபாரஸ்ட் வெல்த் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு வந்து வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்குது. இதுதான் வந்து லாங்கஸ்ட் ஹில் ரேஞ்ச். ஸோ வெஸ்டர்ன் காட்ஸ் தான் அதிகமாக இருக்குது. அதேமாதிரி ஒன் ஆஃப் த 36 குளோபல் ஹாட்ஸ்பாட்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டியில் ஒன்று தான் வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் ஒன் ஆஃப் தி 3 மெகா சென்டர்ஸ் ஆஃப் எண்டமிசம் இன் இந்தியா, அதுதான் வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. நெக்ஸ்ட் வந்து ஃபாரஸ்ட் வெஜிடேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 3 மேஜர் குரூப்ஸாக வந்து பிரிச்சிருக்காங்க பேஸ்ட் ஆன் டெம்பரேச்சர் ஜோன் வச்சு. ஸோ ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட், அதுக்கப்புறம் மான்டைன், சப் ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட், மான்டைன், டெம்பரேட் ஃபாரஸ்ட் அப்படின்னு 3 பிரிச்சிருக்காங்க. இதை ஃபர்தராக சப் டிவைடட் இன்டூ 9 ஃபாரஸ்ட் டைப்ஸாக சப் டிவைட் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ 3 குரூப்ஸை ஃபர்தராக 9 ஃபாரஸ்ட் குரூப்பாக பிரிச்சிருக்காங்க. ஸோ அக்கார்டிங் டு மாய்ஸ்சர் அண்டு பிசியோக்னாமிக் வேரியேஷன். ஸோ அதை பேஸ் பண்ணி பிரிச்சிருக்கதா சொல்கிறாங்க, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த இந்தியா ஸ்டேட் ஆஃப் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட், ஸோ ISFR அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து ரொம்ப முக்கியமானது. 2023க்கான டேட்டா. ஸோ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஃபாரஸ்ட் கவர் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 26,450 ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து ஃபாரஸ்ட் கவர் இருக்குது. இது வந்து 20.34% தமிழ்நாட்டுடைய ஜியாகிரபிக்கல் ஏரியாவில். அதே மாதிரி ஃபாரஸ்ட் வந்து ட்ரீ கவர். ஸோ ட்ரீ கவரும் சேர்க்கும்போது நமக்கு வந்து கொஞ்சம் அதிகமாகுது, 31,820 ஸ்கொயர் கிலோமீட்டர். இது வந்து 24.47%, சரிங்களா? ஸோ ஃபாரஸ்ட் மட்டும் வரும்போது 20.34%, ஃபாரஸ்ட் அண்ட் ட்ரீ கவர் வரும்போது 24.47%, சரிங்களா? ஸோ கார்பன் சிங்க் ஆஃப் கார்பன் ஸ்டாக். ஸோ ஃபாரஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த டோட்டல் கார்பன் ஸ்டாக் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா 217.560, ஸோ 560 மில்லியன் டன்ஸ் வந்து கார்பன் ஸ்டாக் இருக்குது, சரிங்களா? 2.99% ஆஃப் டோட்டல் ஃபாரஸ்ட் கார்பன் இன் கண்ட்ரி. ஸோ இந்தியாவுடைய டோட்டல் ஃபாரஸ்ட் கார்பனில் 2.99% தமிழ்நாட்டில் இருக்குது. ஸோ அது போக 5 டைகர் ரிசர்வ் இருக்குது. அதுக்கப்புறம் 5 எலிபென்ட் ரிசர்வ்ஸு, 3 கன்சர்வேஷன் ரிசர்வ்ஸு, 5 நேஷனல் பார்க்கு, 18 sanctuaries ஃபார் என்டேஞ்சர்ட் அனிமல்ஸ், அதுக்கப்புறம் 17 பேர்ட் சென்ச்சுரிஸ். அதில் வந்து வெட்லேண்டும் இருக்குது, சரிங்களா? ஸோ வெட்லேண்ட் ஹேபிடேட் சப்போர்ட்டிங் பேர்ட் லைஃப் அண்ட் 20 ராம்சர் சைட்ஸ் இருக்குது, சரிங்களா? 20 ராம்சர் சைட்ஸ் இருக்குது. ஸோ தமிழ்நாடு ஹேஸ் 39.59% ஆஃப் ஃபாரஸ்ட் ஏரியா ஆஸ் ப்ரொடெக்டட் ஏரியா, சரிங்களா? இது வந்து முக்கியமான ப்ரொடெக்டட் ஏரியாவில் 39.59% இருக்குது, 9,179 ஸ்கொயர் கிலோமீட்டர், சரிங்களா? ஸோ ஆஞ்சியோஸ்போம் டைவர்சிட்டி. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபஸ்ட் இடத்துல இருக்குது. 5,640 ஸ்பீசிஸ் இருக்குது, ஆஞ்சியோஸ்போம் ஸ்பீசிஸ். நெக்ஸ்ட்டு வெல்ஃபேர் ஆஃப் ட்ரைபல் அண்டு
அதர் ஃபாரஸ்ட் ஃப்ரிஞ்ச் கம்யூனிட்டிஸ் சரிங்களா. ஸோ ட்ரைபல் பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எவ்வளோனா 7.21 lakh ட்ரைபல் பாப்புலேஷன் வந்து தமிழ்நாட்டில் இருக்காங்க. 1.10% ஆஃப் டோட்டல் பாப்புலேஷன் சரிங்களா. ஸோ அந்த ட்ரைபல்ஸுக்கு ஸோ ஷெட்யூல் ட்ரைப்ஸ் அண்ட் அதர் ட்ரெடிஷ்னல் ஃபாரஸ்ட் வெல்லஸ் ரெகக்னேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் ஆக்ட் வந்து 2006. ஸோ இயர் வந்து அப்போ ரெகக்னேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் 2006. நெக்ஸ்ட் வந்து டிஎன் பைப்பர். ஸோ பைப்பர் 2021 அப்படின்னா தமிழ்நாடு பாலிசி ஆன் இன்வேசிவ் பிளான்ஸ் அண்ட் எக்காலஜிக்கல் ரெஸ்டோரேஷன். ஸோ இன்வேசிவ் பிளான்ஸுக்கான ஒரு தமிழ்நாடு பாலிசி டிஎன் பைப்பர் 2021 லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாலிசிஸ் ஆன் இன்வேசிவ்ஸ் இன் இந்தியா. ஸோ என்னென்ன மெசர்ஸ் இருக்குன்னா குவாரண்டைன் மெசர்ஸ், ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் இம்போர்ட் அண்ட் சேல், அதுக்கப்புறம் பெனால்ட்டிஸ் ஃபார் நான் கம்ப்ளைண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து இந்த பாலிசியில் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்வேசிவ் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா லாந்தனா கேமரா, ப்ராசோஃபிஸ் ஜூலிஃப்ளோரா, சென்னா, ஸ்பெக்டலபிலிஸ். ஸோ இது வந்து தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் அண்டு பேப்பர்ஸ் லிமிடெடுக்கு சென்ட் பண்ணி அங்கேருந்து அதை பல்புட் அந்த ப்ரொடக்ஷனுக்கு இதை பயன்படுத்துவாங்க சரிங்களா. இந்த சென்னா ஸ்பெக்டபிலிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. நெக்ஸ்ட் வைல்டு லைஃப் மேனேஜ்மெண்ட் சரிங்களா. ஸோ தமிழ்நாடு வைல்டு எலிஃபண்ட் ப்ரெசர்வேஷன் ஆக்ட் வந்து 1873 பிரிட்டிஷ் காலத்தில் கொண்டு வந்தது. வைல்டு எலிஃபண்ட்ஸ் ப்ரெசர்வேஷன் ஆக்ட் 1873 சரிங்களா. ஸோ தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட் பேர்ட் செஞ்சுரி வந்து நோட்டிஃபை பண்ணியிருப்பாங்க 1936 வேடந்தாங்கல். நெக்ஸ்ட் நேஷனல் பார்க்ஸ். ஸோ இது வந்து வைல்டு லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 செக்ஷன் 35 கீழே டிக்ளேர் பண்ணக்கூடியதான், நோட்டிஃபை பண்ணக்கூடியதான் நேஷனல் பார்க்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. தமிழ்நாட்டில் எத்தனை இருக்குங்க? 5 நேஷனல் பார்க்ஸ் இருக்குது சரிங்களா. ஸோ அதில் ஃபஸ்ட்டு எஸ்டாப்ளிஷ்மெண்ட். ஸோ அந்த டேபிளில் வந்து ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு அப்புறம் ஏரியா வைஸ் லார்ஜஸ்ட்டு. ஸோ லாஸ்ட்டாக நோட்டிஃபை பண்ண இது இந்த மாதிரி நீங்கள் படிச்சுக்கோங்க. எல்லாமே நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஸோ 1978 ஃபஸ்ட்டு கொண்டு வந்தது பார்த்தீங்கன்னா கிண்டி நேஷனல் பார்க்கு, ஸோ சென்னை. அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டாக வந்து நமக்கு சொல்லியிருக்கக்கூடியது 2005 வந்து முதுமலை நேஷனல் பார்க்கு சொல்லியிருப்பாங்க, நீலகிரிஸ் சரிங்களா. ஸோ ஏரியா வைஸ் பார்த்தோம்னா நமக்கு லார்ஜஸ்ட் எங்கே இருக்குது? 56,000 hectares. ஸோ கல்ஃப் ஆஃப் மன்னார் நேஷனல் பார்க் தான் நமக்கு வந்து ஏரியா வைஸ் பார்க்குறப்ப லார்ஜஸ்ட் கல்ஃப் ஆஃப் மன்னார் 1986 கொண்டு வந்திருப்பாங்க சரிங்களா. நெக்ஸ்ட் வைல்டு லைஃப் சாங்சுரிஸ் சொல்லி பார்த்தோம்னா இது வந்து செக்ஷன் 18 அண்டு 26A கீழே நோட்டிஃபை பண்ணக்கூடியது. செக்ஷன் 18 அண்டு 26A சரிங்களா. ஸோ நமக்கு வந்து எத்தனை இருக்குங்க? வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் வந்து 20 இருக்கும், 18 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து புதுமலை வைல்டு லைஃப் சாங்சுரி நீலகிரிஸில் 1940 சொல்லியிருப்பாங்க. ஸோ லாஸ்ட்டாக வந்து 2024 பெரியார் வைல்ட் லைஃப் சாங்சுரி ஈரோட்டில் சரிங்களா. ஸோ இதனுடைய ஏரியா பார்த்தீங்கன்னா 80,114 ஸ்கொயர் கிலோமீட்டர் சாரி, இது வந்து ஹெக்டேர். ஸோ இந்த டேபிள் காலமில் கொடுத்துருக்கக்கூடியது எல்லாமே ஹெக்டேரில் கொடுத்துருப்பாங்க. ஸோ 80,114 ஹெக்டேர்ஸில் இருக்கக்கூடியதான் தந்தை பெரியார் வைல்ட் லைஃப் சாங்சுரி ஈரோட்டில் 2024 லாஸ்ட்டாக வந்து அனௌன்ஸ் பண்ணப்பட்டது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 17 பேர்ட் செஞ்சுரிஸ் வந்து சொல்லியிருப்பாங்க சரிங்களா. இதில் லேட்டஸ்ட்டாக சொன்னது வந்து எதுனா நஞ்சநாராயண் டேங்க் பேர்ட் செஞ்சுரி 2022 நோட்டிஃபை பண்ணப்பட்டிருக்கும் சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் இன் கண்ட்ரி ஃபார் ஹேவிங் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் பேர்ட் செஞ்சுரிஸில் ஃபஸ்ட்டு அதிகமாக இருக்கக்கூடியது இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான். அதே மாதிரி அனௌன்ஸ்ட் இட்ஸ் இன்டென்ஷன் டு நோட்டிஃபை ஃபர்ஸ்ட் ஃப்ளமிங்கோ பேர்ட் செஞ்சுரி இன் தனுஷ்கோடி நியர் ராமநாதபுரம் சரிங்களா. தனுஷ்கோடியில் ஃபஸ்ட்டு ஃப்ளமிங்கோ பேர்ட் செஞ்சுரி நோட்டிஃபை பண்ணுறதுக்கான இன்டென்ஷன் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி அனௌன்ஸ் பண்ணால் இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு ஃப்ளமிங்கோ பேர்ட் செஞ்சுரியாகவும் தனுஷ்கோடி தான் இருக்கும் சரிங்களா. ஸோ 17 இருக்கு இல்லையா. ஃபஸ்ட்டு வந்து வேடந்தாங்கல் இப்போது 1936 சொல்லியிருப்பாங்க. லாஸ்ட்டாக 2022 வந்து நஞ்சநாராயண் டேங்க் பேர்ட் செஞ்சுரி. இது வந்து திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடியது. இதனுடைய ஹெக்டேர்ஸ் ஏரியா பார்த்தீங்கன்னா 125 ஹெக்டேர்ஸ் சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து ராம்சர் சைட்ஸ். ஸோ தமிழ்நாடு வந்து இந்தியாவிலே வந்து 20 ராம்சர் சைட்ஸ் அதிகபட்சமாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் தான். ரீசெண்டாக 2024 2 சொல்லியிருப்பாங்க. ஸோ அது வந்து என்னென்னா சக்கரக்கோட்டை, இன்னொன்று தீர்த்தங்கல் பேர்ட் செஞ்சுரி. ஸோ அது 2 பேர் ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடியது. ஸோ அது வந்து ரீசெண்டாக சொல்லியிருப்பாங்க சரிங்களா. ஸோ 20 ராம்சர் சைட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2002 ஃபஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ண சரிங்களா. பாயிண்ட் காலிமர் வைல்ட் லைஃப் அண்ட் பேர்ட் செஞ்சுரி சார். இதுதான் நாகப்பட்டினம் அண்டு திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடியது. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ராம்சர் சைட்டு தமிழ்நாட்டில் 2002 டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ லாஸ்ட்டாக வந்து 2024 ஸோ இங்கே இயர் வந்து 25 டேபிள் கலந்து கொடுத்துருக்காங்க. இங்கே சொல்லும் போது 2024 கொடுத்துருக்காங்க. எனவே லாஸ்ட்டாக வந்து லாஸ்ட்டாக டிக்ளேர் பண்ண 2 வந்து ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடியது, ஒன்று சக்கரக்கோட்டை, இன்னொன்று தீர்த்தங்கல் பேர்ட் செஞ்சுரி சரிங்களா. ஸோ டோட்டலாக இந்த ராம்சர் சைட்டுடைய டோட்டல் ஏரியா சொல்லி பார்த்தீங்கன்னா 1,880 hectares. Next, conservation reserves. Conservation
ரிசர்வ்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது லீகலி ப்ரொடெக்டட் ஏரியாஸ். இது வந்து செக்ஷன் 36A கீழே நோட்டிஃபை பண்ணப்படக்கூடியது. ஸோ இது வந்து டிக்ளேர்டு திஸ் ஏரியாஸ் ஆர் டிக்ளேர்ட் எஸ் கன்சர்வேஷன் ரிசர்வ் இன் கன்சல்டேஷன் வித் லோக்கல் கம்யூனிட்டிஸ். ஸோ அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பீப்புளோட கன்சல்ட் பண்ணி தான் அந்த ஏரியாவை கன்சர்வேஷன் ரிசர்வ்னு நோட்டிஃபை பண்ணுவாங்க. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் இது வரைக்கும் 3 ஏரியாவே வந்து நமக்கு கன்சர்வேஷன் ரிசர்வ்ஸ் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து 2005 என்னன்னா திருப்புடை மருதூர். ஸோ திருப்புடை மருதூர் போர்ட் கன்சர்வேஷன் ரிசர்வ் சரிங்களா, திருநெல்வேலியில் இருக்கக்கூடியது. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக 2022 வந்து நமக்கு சொல்லிக்கக்கூடியது டுகாங் கன்சர்வேஷன் ரிசர்வ் இன் பார்க் பே. இது வந்து தஞ்சாவூரில் இருக்கக்கூடியது சரிங்களா. ஸோ மொத்தம் 3 இருக்குது. ரெண்டாவது வந்து சுச்சீந்திரம் தேரூர் மணக்குடி கன்சர்வேஷன் ரிசர்வ். ஸோ 3 கன்சர்வேஷன் ரிசர்வ் வந்து நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க இது வரைக்கும். நெக்ஸ்ட் வந்து டைகர் ரிசர்வ்ஸ் 5 இருக்கு இல்லையா. ஸோ ப்ராஜெக்ட் டைகர் அப்படிங்கிறது ஏப்ரல் 1973 இந்தியன் கவர்மெண்ட் வந்து லான்ச் பண்ணப்பட்டது. ஸோ ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு ஹஸ் பின் பயனியர் இன் டிக்ளேரிங் டைகர் சாங்சுரி அட் முதுமலை ஒர்க் வே பேக் இன் 1962. ஸோ அதாவது அந்த டைகர் சாங்சுரி டிக்ளேர் பண்ணுறதுல தமிழ்நாடு வந்து ஒரு முன்னோடியாக இருந்திருக்குது. 1962 நமக்கு வந்து எது டிக்ளேர் பண்ணியிருக்காங்கன்னா முதுமலை டைகர் ரிசர்வ் வந்து நமக்கு 1962 டைகர் ரிசர்வாக டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ 11 இயர்ஸ் பிஃபோர் லான்ச் ஆஃப் ப்ராஜெக்ட் டைகர் 1973. ஸோ அதுக்கு முன்னாடி 11 இயர்ஸ் முன்னாடியே நம்ம டைகர் சாங்சுரி அப்படின்னு சொல்லி முண்டந்துறை முதுமலைன்னு சொல்லிட்டேன் பாருங்கள், முண்டந்துறை டிக்ளேர் பண்ணியிருக்கோம் சரிங்களா. ஸோ முதுமலை டைகர் ரிசர்வ் அண்ட் ஆனமலை டைகர் ரிசர்வ் ரேட்டட் அஸ் எக்ஸலண்ட் இன் மேனேஜ்மெண்ட் எஃபெக்டிவ்னஸ் அண்ட் இவாலுவேஷன் ஆஃப் டைகர் ரிசர்வ்ஸ் பை நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி. ஸோ NTCA மூலமாக இது வந்து ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ரிசர்வ் அப்படின்னு சொல்லி ரேட்டட் பண்ணியிருக்காங்க முதுமலை அண்டு ஆனைமலை டைகர் ரிசர்வ் ரெண்டுமே சரிங்களா. ஸோ களக்காடு முண்டந்துறை டைகர் ரிசர்வ், அதுக்கப்புறம் ஆனைமலை முதுமலை. ஸோ அந்த ஆனைமலை முதுமலை தான் NTCAவோட எக்ஸலண்ட் அப்படின்னு சொல்லி ரேட்டிங் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சத்தியமங்கலம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை டைகர் ரிசர்வ்ஸ் சரிங்களா. ஸோ 5 இருக்குது. டைகர் ரிசர்வ்க்கு அப்புறம் நம்ம பார்க்குறப்ப ப்ராஜெக்ட் எலிஃபண்ட். ஸோ எலிஃபண்ட் ரிசர்வ் இருக்குது. எலிஃபண்ட் ரிசர்வும் 5 இருக்குது நமக்கு தமிழ்நாட்டில். ஸோ ப்ராஜெக்ட் எலிஃபண்ட் அப்படிங்கிறது 1992 வந்து லான்ச் பண்ணப்பட்டது சரிங்களா. An area of 1,19,748 hectare in KMTR. So KMTRனா எக்ஸ்பென்ஸை நம்ம பார்த்து பாருங்க. KMTR அண்டு கன்னியாகுமரி வைல்ட் லைஃப் சாங்சுரி நோட்டிஃபைட் as அகஸ்தியமலை எலிஃபண்ட் ரிசர்வ் இன் 22. ஸோ as 5th எலிஃபண்ட் ரிசர்வ் சரிங்களா. ஸோ அதாவது KMTRவும் அதுக்கப்புறம் அந்த கன்னியாகுமரி வைல்ட் லைஃப் சாங்சுரி. ஸோ ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி 1,19,748 ஹெக்டேர் இருக்கக்கூடிய அந்த ஏரியாவை வந்து அகத்தியமலை எலிஃபண்ட் ரிசர்வ் அப்படின்னு சொல்லி 2022 நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எலிஃபண்ட் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2022 தமிழ்நாட்டில் கூடிய 2961 சரிங்களா. 2961 எலிஃபண்ட்ஸு தமிழ்நாட்டில் இருக்குது 2022 டேட்டா வரைக்கும் சரிங்களா. ஸோ 5 ரிசர்வ் இருக்குது. நீலகிரி ஈஸ்டர்ன் காட்டு, அதுக்கப்புறம் நீலாம்பூர் சைலண்ட் வேலி கோயம்புத்தூரில் இருக்குது. பெரியார் எலிஃபண்ட் ரிசர்வ், ஸ்ரீவில்லிபுத்தூர் எலிஃபண்ட் ரிசர்வ். ஸோ ஸ்ரீவில்லிபுத்தூர் எலிஃபண்ட் ரிசர்வ், அதாவது பெரியார் எலிஃபண்ட் ரிசர்வ்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆனைமலை பரம்பிக்குளம் எலிஃபண்ட் ரிசர்வ், ஆனைமலை எலிஃபண்ட் ரிசர்வ், அதுக்கப்புறம் அகத்தியமலை எலிஃபண்ட் ரிசர்வ் சரிங்களா. ஸோ இது வந்து எப்போ 2022 நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் சரிங்களா. ஸோ தமிழ்நாட்டில் வந்து 3 இருக்குது. ஸோ பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் அப்படிங்கிறது எஸ்டாப்ளிஷ் பை கண்ட்ரீஸ் அண்ட் ரெகனைஸ்ட் அண்டர் யுனெஸ்கோஸ் மேன் அண்ட் த பயோஸ்பியர் ப்ரோக்ராம் சரிங்களா. ஸோ யுனெஸ்கோவுடைய மேப் ப்ரோக்ராம் மேன் அண்ட் தி பயோஸ்பியர் ப்ரோக்ராம் அதன் கீழே ரெகனைஸ் பண்ணக்கூடியது 1971 இந்த யுனெஸ்கோ இந்த ப்ரோக்ராம் வந்து இனிஷியேட் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. ஸோ அதன்படி 3 இருக்குது. ஃபஸ்ட்டு நீல்கிரிஸ் சரிங்களா, நீல்கிரிஸ் பயோஸ்பியர் ரிசர்வ், அதுக்கப்புறம் கல்ஃப் ஆஃப் மன்னார், அதுக்கப்புறம் அகத்தியமலை பயோஸ்பியர் ரிசர்வ் சரிங்களா. மொத்தம் 3 பயோஸ்பியர் ரிசர்வ்ஸும் தமிழ்நாட்டில் இருக்கிறது. ஸோ அடுத்த முக்கியமான ஆக்ட்ஸ் ஃபாரஸ்ட் ரிலேட்டடான ஆக்ட்ஸ் பற்றி பார்த்தோம்னா தமிழ்நாடு ஃபாரஸ்ட் ஆக்ட் 1882 சரிங்களா. ஸோ இதன்படி நியூ ஏரியாஸ் வந்து ஃபாரஸ்ட்டாக டிக்ளேர் பண்ணணும்னா இந்த ஆக்டில் தான் டிக்ளேர் பண்ணுவாங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 4.5 இயர்ஸ்க்குள்ளே நமக்கு வந்து 7277 ஹெக்டேர்ஸ் நிலம் வந்து ஃபாரஸ்ட் நியூ ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு நியூ செக்ஷன் 16A வந்து இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. இது என்ன சொல்லுதுன்னா to directly notify கூடலூர் ஜென்மம் lands as reserved forest. ஸோ சரிங்களா, அது டைரெக்டாக ரிசர்வ் ஃபாரஸ்ட்டாக நோட்டிஃபை பண்ணுறதுக்காக ஒரு புது செக்ஷன் 16A வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாடு ஹில் ஸ்டேஷன்ஸ் ப்ரிசர்வேஷன் ஆஃப் ட்ரீஸ் ஆக்ட். ஸோ ஹில் ஸ்டேஷன்ஸ் ஆக்ட் 1955. அதுக்கப்புறம் வைல்டு லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 72 இது அமெண்ட் பண்ணது 22 லாஸ்ட் அமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் 1980. அதுக்கப்புறம் தமிழ்நாடு ஃபாரஸ்ட் ரூல்ஸ் ஃப்ரேம்ட் அண்டர் ஃபாரஸ்ட் ஆக்ட் 1882 சரிங்களா. ஸோ அந்த 1882 ஃபாரஸ்ட் ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் தமிழ்நாடு மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் ஸோ MFP அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது. ஸோ அதுக்கான ஆக்ட் வந்து 1982. அதுக்கப்புறம் வந்து
தமிழ்நாடு பயோடைவர்சிட்டி ரூல்ஸ் 2017. ஸோ இதுக்கான ஆக்ட் வந்து 2002. ஸோ இது வந்து பிடி ஆக்ட் 2002. ஸோ இதுக்குள்ள ரூல்ஸ் வந்து 2017 ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ரெகக்னேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் சரிங்களா 2006 சரிங்களா. ஸோ அதாவது அந்த காடுகளுக்குள்ளே போய் அந்த சில அதில் கிடைக்கக்கூடிய அந்த கமர்ஷியல் இதாக எப்படி சொல்கிறது, காட்டை அழிக்காமல் அங்கே இயற்கையாக கிடைக்கக்கூடிய அந்த இது பழங்குடியினர் எடுத்து கொண்டு போய் விற்று அதன் மூலமாக அவங்க வந்து வருமானம் வச்சு அதை அவங்க லைஃப் நடத்துறதுக்காக கவர்மெண்ட் வந்து அலோவ் பண்ணுவாங்க. சில ரைட்ஸ் அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ரைட்ஸ் அவங்களுக்கு வேணும்னா அட்லீஸ்ட் 3 ஜென்ரேஷன்ஸ் வந்து இந்த ஃபாரஸ்ட்டில் அந்த ஏரியாவில் அவங்க வந்து ரெசிட் பண்ணியிருக்கணும் சரிங்களா. ஸோ அட்லீஸ்ட் 3 ஜென்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து இங்கே க்ரைட்டீரியாவாக வச்சுருக்காங்க இந்த ஆக்டுக்கு கீழே. ஸோ அது போக நெக்ஸ்ட் வேறு என்ன ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்டேட் ஸ்கீம்ஸில் மாடர்னைசேஷன் ஆஃப் தமிழ்நாடு ஃபாரஸ்ட் ஃபோர்ஸ். ஸோ மாடர்னைசேஷன் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கீமு இது வந்து 2022 2024 வரைக்கும் 52.83 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் எலிஃபேண்ட் கன்சர்வேஷன் ஸ்கீம் சரிங்களா. ஸோ இது வந்து 2022 லான்ச் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அப்கிரேடேஷன் ஆஃப் குறும்புப்பட்டி ஜுவாலஜிக்கல் பார்க்கு சேலம். ஸோ அதை அப்கிரேட் பண்ண பொருளுக்கும் அப்கிரேட் பண்ணுறதுக்கு சொல்லியிருக்காங்க, அமௌண்ட் ஒதுக்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் பட்டர்ஃப்ளை பார்க் அண்டு நட்சத்திர வானம். இது வந்து திருச்சி ஃபாரஸ்ட் டிவிஷனுக்குள்ளே இருக்கக்கூடியது பட்டர்ஃப்ளை பார்க் அண்டு நட்சத்திர வானம் திருச்சியில். அதுக்கப்புறம் பயோடைவர்சிட்டி மியூசியம். இது வந்து கன்னியாகுமரியில் எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறாங்க சரிங்களா, பயோடைவர்சிட்டி மியூசியம். அதுக்கப்புறம் தமிழ்நாடு பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் அண்ட் கிரீனிங் ப்ராஜெக்ட் ஃபார் கிளைமேட் சேஞ்ச் ரெஸ்பான்ஸ் சரிங்களா. ஸோ இது வந்து ஜிகாவுடைய அசிஸ்டண்ட்டோடைய இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட். ஜிகாங்கிறது ஜப்பான் இன்டர்நேஷனல் கோஆப்ரேஷன் ஏஜென்சி. ஸோ அதோடைய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 920 crore. ப்ராஜெக்ட் டியூரேஷன் 8 years சரிங்களா. 2022 29 வரைக்கும். ஸோ 22 to 29 வரைக்கும் அந்த ப்ராஜெக்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படும். ஸோ நெக்ஸ்ட் வந்து RIDF RIDFங்கிறது ரிஸ்டோரேஷன் ஆஃப் டீக்ரேடட் ஃபாரஸ்ட் லேண்ட்ஸ்கேப் இன் தமிழ்நாடு சரிங்களா. ஸோ இதனுடைய phase 1 ப்ராஜெக்ட் வந்து 5 years இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. 2021 25 வரைக்கும் 5 years. ஸோ ஃபினான்ஷியல் அவுட்லே அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 48,114.75 lakh. ஸோ இங்கே வந்து க்ரோரில் லேக்கில் கொடுத்துருக்காங்க. 48,114.75 lakh சரிங்களா. ஸோ 95% வந்து நபார் கொடுத்துருவாங்க, 5% ஸ்டேட்டை கான்ட்ரிபியூட் பண்ணணும். 2 நியூ திசு கல்ச்சர் லேப்ஸ் மதுரை அதுக்கப்புறம் கோயம்புத்தூரில் 2024 எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது கிரீன் தமிழ்நாடு மிஷன் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது. கிரீன் தமிழ்நாடு மிஷன். ஸோ 9/12/2021 அன்னைக்கு இது வந்து லான்ச் பண்ணப்பட்டிருக்கும். 9/12 December 2021 அன்னைக்கு. அப்ஜெக்டிவ் என்னன்னா ஸோ ட்ரீ அண்ட் ஃபாரஸ்ட் கவரை 23.71% இருந்து 33% இன்க்ரீஸ் பண்ணணும் இன் நெக்ஸ்ட் 10 yearsக்குள்ள சரிங்களா. 33% இன்க்ரீஸ் பண்ணணும் சரிங்களா. ஸோ அதுக்கு டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் ஒன்று கொடுத்துருக்காங்க, டோல் ஃப்ரீ 3 ஹெல்ப்லைன் சரிங்களா. ஸோ 1800599634. அப்புறம் தமிழ்நாடு ஃபாரஸ்ட் நர்சரி வெப் போர்ட்டல் வந்து லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ டயலர் ட்ரீ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதுக்காக ஆன்லைன் பர்ச்சேஸ் ஆஃப் சீட்லிங்ஸ் வந்து ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக வித்தின் சென்னை சிட்டிக்குள்ளே மட்டும் இது வந்து அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி எம்ஜிஎன்ஆர்இஜியோட கன்வர்ஜ் ஆகி இங்கே வந்து இந்த ப்ராஜெக்ட் மிஷன் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ராஷ்ட்ரிய கிருஷி விகாஸ் யோஜனா RKVI அப்படின்னு சொல்லக்கூடியதும் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க இந்த கிரீன் தமிழ்நாடு மிஷன் காம்பனண்ட்டில் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து மரகத பூஞ்சோலை. ஸோ அதாவது வில்லேஜ் உட்லாட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மரகத பூஞ்சோலை இன் 100 villages. ஸோ ஈச் மரகத பூஞ்சோலை கிரியேட்டட் ஓவர் an ஏரியா ஆஃப் 1 hectare. ஸோ ஒரு ஹெக்டேரில் இந்த மரகத பூஞ்சோலைஸ் வந்து கிரியேட் பண்ணப்படும். நெக்ஸ்ட் வந்து ரீஹாபிலிட்டேஷன் ஆஃப் கோஸ்டல் ஹேபிடேட்ஸ் அண்ட் பயோ ஷீல்டு ஃபார்மேஷன் ப்ராஜெக்ட். ஸோ அதுக்கு 25 crore அடுத்த 3 yearsக்கு ஒதுக்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நகாய். ஸோ நகாய் கிட்டேருந்து வரக்கூடிய ஃபண்டு மூலமாக பிளான்டிங்கும் கண்டக்ட் பண்ணப்படும். ஸோ கவர்மெண்ட் இஸ் எஸ்டாப்ளிஷிங் 5 ஹைடெக் நர்சரிஸ். ஸோ 5 ஹைடெக் நர்சரிஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறாங்க சென்னை, பெரம்பலூர், கிருஷ்ணகிரி, கடலூர், தேனி. ஸோ 5 மாவட்டங்களில். நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாடு வெட்லேண்ட் மிஷன். ஸோ தமிழ்நாடு ஈர நிலங்கள் 25/3/2022 அன்னைக்கு லான்ச் பண்ணப்பட்டதான். ஸோ 25 March 2022. 25 March 2022 அன்னைக்கு லான்ச் பண்ணப்பட்டது தமிழ்நாடு வெட்லேண்ட் மிஷன். ஸோ 5 years வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க 2021 25 வரைக்கும். அமௌண்ட் 115.15 crores. ஸோ 115 கோடி ஒதுக்கியிருக்காங்க ஃபார் எக்கலாஜிக்கல் ரிஸ்டோரேஷன் ஆஃப் 100 வெட்லேண்ட்ஸ் 100 வெட்லேண்ட்ஸ்க்காக ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இன்டகிரேட்டட் மேனேஜ்மெண்ட் பிளான்ஸ் ஆஸ் பர் வெட்லேண்ட் கன்சர்வேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் 2017 சரிங்களா. ஸோ வெட்லேண்ட்ஸ் ரூல்ஸ் 2017 அதன் கீழே இன்டகிரேட்டட் மேனேஜ்மெண்ட் பிளான்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரோன் பேஸ்டு லிடார் அண்டு
bathymetric survey of Pallikaranai marshland was carried out by Tamil Nadu Unmanned Aerial Vehicle கார்பரேஷன். ஸோ அன்மேண்ட் ஏரியா வெஹிக்கல் கார்பரேஷனுங்கிறது ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணி அதை அவங்க வந்து சர்வே பண்ண போகிறாங்க. சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து இன்டகிரேட்டட் மேனேஜ்மெண்ட் பிளான். ஸோ இங்கே சொன்னோம் இல்லைங்களா. ஸோ அதை வந்து 13 ராம்சர் சைட்ஸுக்கு அதுக்கப்புறம் புலிகட் லேக் பேர்ட் சென்ச்சுரிக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. யாருன்னா சாக்கூன், கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய சாக்கூனுங்கிறது சலிமலி சென்டர் ஃபார் ஆர்னித்தாலஜி அண்ட் நேச்சுரல் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சென்டர் தான் அது ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து கிரியேஷன் ஆஃப் மேங்க்ரூவ் கன்சர்வேஷன் சென்டர். இது வந்து எங்கன்னா பிச்சாவரத்தில், கடலூர் டிஸ்ட்ரிக்டில் முக்கியமானது. மேங்க்ரூவ் கன்சர்வேஷன் சென்டர் எங்கன்னா கடலூர் பிச்சாவரத்தில். சரிங்களா. பிச்சாவரம்ங்கிறது ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் இன் கண்ட்ரி. ஸோ இந்தியாவில் கூட ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் தான் பிச்சாவரம். ஸோ அது வந்து ராம்சர் சைட்டாக டிக்ளேர் பண்ணப்பட்டது 2022 ராம்சர் சைட்டில் டிக்ளேர் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ அந்த ராம்சர் செக்ரட்டேரியட் அப்படிங்கிறது ஜெனிவா சுவிட்சர்லாந்து இருக்கக்கூடியது. சரிங்களா. ஸோ இதுக்கான கன்வென்ஷன் வந்து 1971 போட்டிருப்பாங்க. ஸோ அந்த ராம்சர் அப்படிங்கிறது நமக்கு வந்து எங்கே இருக்குன்னா, எந்த கண்ட்ரியில் இருக்குன்னா ஈரானில் இருக்குது. சரிங்களா. ஸோ ராம்சருங்கிறது ஈரானில் இருக்குது. ஸோ இதுக்காக 50 crore rupees வந்து ஒதுக்கியிருக்காங்க இந்த மேங்க்ரூவ் கன்சர்வேஷன் சென்டருக்காக பிச்சாவரத்தில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக அண்டர் வேர்ல்டு பேங்க் எய்டட் டிஎன் ஷோர் ப்ராஜெக்ட். ஸோ தமிழ்நாடு ஷோர் ப்ராஜெக்ட் கீழே இது 50 crore ஒதுக்கியிருக்காங்க. இந்த தமிழ்நாடு ஷோர் ப்ராஜெக்ட்டுங்கிறது வேர்ல்டு பேங்க் அசஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட். நெக்ஸ்ட் வந்து கண்டிஷன் அசஸ்மெண்ட் ஆஃப் 65 வெட்லேண்ட்ஸ். ஸோ இது வந்து அண்டர்டேக்கன் பை சென்டர் ஃபார் என்வாரன்மெண்டல் ஸ்டடீஸ், அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு சென்டர் ஃபார் என்வாரன்மெண்டல் ஸ்டடீஸ் மூலமாக 65 வெட்லேண்ட்ஸ்க்கான கண்டிஷன் அசஸ்மெண்ட் வந்து சர்வே பண்ண போகிறாங்க, அசஸ் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ரிஸ்டாரேஷன் ஆஃப் டீக்ரேடட் கோஸ்டல் வெட்லேண்ட்ஸ் ஃபோக்கஸிங் ஆன் சீகிராஸ் மெடோஸ் இன் கல்ஃப் ஆஃப் மன்னார். சரிங்களா. ஸோ அது வந்து சீகிராஸ் மெடோஸ் இன் கல்ஃப் ஆஃப் மன்னார். ஸோ அங்கே இருக்கக்கூடியது அது ரிஸ்டோர் பண்ண போகிறாங்க. ஸோ சீகிராஸ் அப்படிங்கிறது சீக்வஸ்டர் ப்ளூ கார்பன். ஸோ ப்ளூ கார்பனை சீக்வஸ்ட் பண்ணக்கூடியது. ஸோ கார்பன் அது கேப்சர்ஸ் கார்பன் அப் டு 35 times ஃபாஸ்டர் தென் டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்டை விட 35 times ஃபாஸ்ட்டாக கார்பன்ஸ் வந்து கேப்சர் பண்ணக்கூடியது. ஸோ தமிழ்நாடு வெட்லேண்ட் மிஷன் இன் கொலாபரேஷன் வித் சுகந்தி தேவதாசன் மரைன் ரிசர்ச் இன்ஸ்டியூட். ஸோ அது வந்து தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய சுகந்தி தேவதாசன் மரைன் ரிசர்ச் இன்ஸ்டியூட் தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய இந்த இன்ஸ்டியூட்டோட டைப் போட்டு ஸோ ரிஸ்டோர்ட் 1 acre ஆஃப் சீகிராஸ் மிடோஸ் நியர் கௌசாரி ஐலாண்ட். ஸோ நியர் கௌசரி ஐலாண்ட் பக்கமாக 1 ஏக்கருக்கு அதை வந்து ரீஸ்டோர் பண்ணியிருக்காங்க சீகிராஸ் மிடோஸை. சரிங்களா. நேஷனல் வெட்லேண்ட்ஸ் இன்வென்ட்ரி அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் 2011 2021 ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. கம்யூனிட்டி பேஸ்ட் எக்காலஜிக்கல் ரெஸ்டோரேஷன் அதுக்கான ஒரு அமைப்பு தான் ஈரநில நண்பர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. வெட்லேண்ட் மித்ராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈரநில நண்பர்கள், வெட்லேண்ட் மித்ராஸ். இது வரைக்கும் 6949 வெட்லேண்ட் மித்ராஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு வெப் போர்ட்டலில். சரிங்களா. ஸோ தமிழ்நாடு ஸ்டேட் வெட்லேண்ட் அத்தாரிட்டியோட வெப் போர்ட்டலில் ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு. வேர்ல்டு வெட்லேண்ட் டேங்கிறது என்னதுங்க 2 February. சரிங்களா. 2 February தான் வேர்ல்டு வெட்லேண்ட்ஸ் டே. ஸோ 2025க்கான தீம் வந்து என்னன்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் தமிழ்நாடு டிஎன் ஷோர் ப்ராஜெக்ட். சரிங்களா. தமிழ்நாடு சஸ்டைனபிளி ஹார்னஸிங் ஓசன் ரிசோர்சஸ் அண்ட் ப்ளூ எக்கானமி. தமிழ்நாடு சஸ்டைனபிளி ஹார்னஸிங் ஓசன் ரிசோர்சஸ் அண்ட் ப்ளூ எக்கானமி தமிழ்நாடு ஷோர் ப்ராஜெக்ட். சரிங்களா. ஸோ இது வந்து வேர்ல்டு பேங்க் ஃபண்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட். மொத்த காஸ்ட் வந்து 1675 crore. இதில் வேர்ல்டு பேங்க் வந்து 1172 crore கொடுத்துருவாங்க. தமிழ்நாடு வந்து 502 crore. ஸோ அரௌண்ட் 500 கோடி தமிழ்நாடு வந்து ஷேர் பண்ணணும். 2024 to 2029 வரைக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படும். ஸோ 24 to 29 வரைக்கும். இதில் 5 காம்பனன்ட்ஸ் இருக்குது. ஸோ அது போக முக்கியமான ஆக்டிவிட்டிஸ் சொல்லி பார்த்தோம்னா பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் பார்க்கு கடம்பூர் செங்கல்பட்டுலையும், அதுக்கப்புறம் சீ டர்ட்டில் கன்சர்வேஷன் சென்டர் வந்து சென்னை அண்ட் நாகப்பட்டினம் 2 இடத்துலையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் டுகாங் கன்சர்வேஷன் சென்டர் இது வந்து மனோரா தஞ்சாவூரில் மனோராவில் இன்டர்நேஷனல் டுகாங் கன்சர்வேஷன் சென்டர்ஸ் வந்து டுகாங் அப்படிங்கிறது என்னன்னா அந்த கடல் பசு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் டுகாங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரொனவுன்சியேஷன் தப்பாக இருந்தால் மன்னிச்சு கொள்ளுங்கள். ஸோ கடல் பசு சீ கவ் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் டுகாங். நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் பேர்ட் சென்டர் இது வந்து மரக்காணம் விழுப்புரத்தில் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கும். சரிங்களா. ஸோ தமிழ்நாடு வந்து சென்ட்ரல் ஏசியன் ஃப்ளைவேல லொக்கேட் ஆகிருக்கு. அதாவது மைக்ரேட்டரி பேர்ட்ஸை கிராஸ் ஆகக்கூடிய அந்த சென்ட்ரல் ஏசியன் ஃப்ளைவேல தமிழ்நாடு வந்து லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால நிறைய மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் வந்து ஒவ்வொரு வருஷமும் தமிழ்நாடு வழியாக கிராஸ் ஆகி போயிட்டு இருக்குது. ஸோ இதுக்காக 25 crore வந்து ஒதுக்கியிருக்காங்க. 2023 எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கும் இன்டர்நேஷனல் பேர்ட் சென்டர் அட் மரக்காணம் விழுப்புரத்தில். அதுக்கப்புறம் பள்ளிக்கரணை வெட்லேண்ட் கன்சர்வேஷன் சென்டர் இது பள்ளிக்கலையில் சென்னை. சரிங்களா.
நெக்ஸ்ட் வந்து மரைன் எக்கோசிஸ்டம். ஸோ மரைன் எக்கோசிஸ்டம் வரும்போது அசஸ்மெண்ட் ஆஃப் கோரல் டிஸ்ட்ரிபியூஷன், சரிங்களா. கோரல் டிஸ்ட்ரிபியூஷன் அசஸ் பண்ணும்போது நமக்கு வந்து 1292 ஹெக்டேர் ஆஃப் டீக்ரேடட் கோரல்ஸ் வந்து நமக்கு வந்து கோரல்ஸ் டீக்ரேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 11,000 ஹெக்டேரில் 1292 ஹெக்டேர் degraded coral. Detailed project report for establishment of corallarium in Gulf of Mannar has been created, சரிங்களா. ஸோ corallarium அப்படின்னு சொல்லக்கூடிய அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு கல்ஃப் ஆஃப் மன்னாரில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து சீ கிராஸ் ரிஸ்டோரேஷன், சரிங்களா. ஸோ இது வந்து அண்டர் ப்ராக்ரஸில் இருக்க ஓவர் 100 ஹெக்டேர் இன் வஞ்சிப்பட்டணம். ஸோ வஞ்சிப்பட்டணம் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் அண்டு தஞ்சாவூரில். ஃபஸ்ட்டு மரைன் எலைட் ஃபோர்ஸ் இந்தியாவிலே ஃபஸ்ட்டு மரைன் எலைட் ஃபோர்ஸை தமிழ்நாட்டில் தான் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க 22/22, சரிங்களா. ஸோ February month 22 அன்னைக்கு மொத்தம் 2 யூனிட் இருக்குது. இதில் வந்து ஒன்று வந்து பாக் பேக்கும், இன்னொன்று கல்ஃப் ஆஃப் மன்னார் இருக்கும், சரிங்களா. ஸோ அதே மாதிரி 12 யூத் ஃப்ரம் லோக்கல் ஃபிஷர்மேன் கம்யூனிட்டி ஆல்சோ ரெக்ரூட்டட் ஆஸ் மரைன் வாட்சர்ஸாக ரெக்ரூட் பண்ணியிருப்பாங்க. ஃபிஷர்மேன் கம்யூனிட்டியில் இருந்து 12 யூத்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஃபாரஸ்ட் ரிசர்ச் சம்மந்தப்பட்ட முக்கியமான இன்ஸ்டியூஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபாரஸ்ட் ரிசர்ச் விங், சரிங்களா. ஸோ இது வந்து 1918 தொடங்கப்பட்டிருக்கும். அப்போ வந்து மிஸ்டர் டிபி பேரி தான் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட்டாக இருந்திருப்பார், சரிங்களா. ஸோ 5 ரிசர்ச் டிவிஷன்ஸ் இருக்குது. சென்னை, தருமபுரி, கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை 5 இடத்துல 5 ரிசர்ச் டிவிஷன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஃபாரஸ்ட் எஜுகேஷன் விங். ஸோ எஜுகேஷன் விங்கில் தமிழ்நாடு ஃபாரஸ்ட் அகாடமி, இது வந்து 1912 எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கு. தமிழ்நாடு ஃபாரஸ்ட் அகாடமி, மெட்ராஸ் ஃபாரஸ்ட் காலேஜ் அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூரில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க, சரிங்களா. ஸோ அதனுடைய ஃபவுண்டர் வந்து எஃப்ஏ லாட்ஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய. நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாடு ஃபாரஸ்ட்ரி ட்ரைனிங் காலேஜ் வைகை டேமில் இருக்குது, 1961 வைகை டேம். ஸோ 1961 இன்டகிரேட்டட் ஃபாரஸ்ட்ரி ட்ரைனிங் ஸ்கூல் அப்படின்னு சொல்லி எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஃபாரஸ்ட் இன்ஸ்டியூஷன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அறிஞர் அண்ணா ஜாலஜிக்கல் பார்க்கு வண்டலூரில் இருக்கக்கூடியது. ஸோ இது வந்து 1855 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது. ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ஜூ இன் இந்தியா, சரிங்களா. ஸோ இனிஷியலி சென்னையில் இருந்தது, ஷிஃப்டட் டு வண்டலூர் இன் 1985. ஸோ வண்டலூர் சென்னையிலேருந்து வண்டலூர் ஷிஃப்ட் பண்ணப்பட்டது 1985 வண்டலூருக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ டாப் ஸ்கோர் இன் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் மேனேஜ்மெண்ட் எஃபெக்டிவ்னஸ் எவாலுவேஷன்ஸ் ஃபார் ஜூ. ஸோ 2022 ஜூக்கான மேனேஜ்மெண்ட் எஃபெக்டிவ்னஸ் இவாலுவேஷன்ஸில் டாப் ஃபர்ஸ்ட் இடத்துல வந்திருக்கும் இந்த அண்ணா ஜுவாலஜிக்கல் பார்க். நெக்ஸ்ட் வந்து ஏஐடபிள்யூசி, ஸோ அட்வான்ஸ்ட் இன்ஸ்டிடியூட் ஃபார் வைல்டு லைஃப் கன்சர்வேஷன், சரிங்களா. இது வந்து சதர்ன் இந்தியாவில் ஃபஸ்ட்டு இன்ஸ்டிடியூஷன் ரெகக்னைஸ்ட் ஆஸ் கவர்மெண்ட் சயின்டிஃபிக் எக்ஸ்பர்ட் அண்டர் பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதா. ஸோ பிஎன்எஸ்எஸ் கீழே ரெகக்னைஸ் பண்ணப்பட்ட ஒரு சயின்டிஃபிக் எக்ஸ்போர்ட் ரெகனைஸ் பண்ணியிருக்காங்க சொல்கிறாங்க. ஸோ பிஎன்எஸ்எஸ் கீழே ரெகனைஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அட்வான்ஸ் இன்ஸ்டிடியூட் ஃபார் வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன், சரிங்களா. ஸோ இது வந்து ரிஜிஸ்டர் ஆண்ட தமிழ்நாடு சொசைட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் 1975 கீழே ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கும். நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு ஃபாரஸ்ட் அண்ட் வைல்டு லைஃப் கிரைம் கண்ட்ரோல் பியூரோ, சரிங்களா. இது வந்து 8/8/2023 லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, 2023 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதனுடைய ஹெட் யாருன்னா ஒரு டைரக்டர் இருப்பார், அவர் கீழே 4 ஜோன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் 9 ஃபாரஸ்ட் ஸ்டேஷன்ஸ் இருக்குது, சரிங்களா. ஸோ ஹெட் குவார்ட்டர்ஸ் சென்னையில் இருக்குது. 4 ஜோனல் ஆஃபீஸர்ஸ் வந்து சென்னை, கோயம்புத்தூர், மதுரை அண்டு ராமநாதபுரத்தில் 4 ஜோனல் ஆஃபீஸர்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு வேறு என்ன இன்ஸ்டியூட் பார்த்தோம்னா கல்ஃப் ஆஃப் மன்னார் பயோஸ்பியர் ரிசர்வ் ட்ரஸ்ட்டும் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ இது போக நமக்கு சில ஸ்டாச்சுட்டரி பாடிஸ், அதாவது ஆக்ட் மூலமாக கொண்டு வரப்படக்கூடிய அமைப்பு, சரிங்களா. ஸோ ஆக்ட் வச்சு எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய அமைப்பு ஆர்கனைசேஷன்ஸ் தான் ஸ்டாச்சுட்டரி பாடிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபஸ்ட்டு பாடி வந்து நமக்கு வந்து தமிழ்நாடு பயோடைவர்சிட்டி போர்டு, சரிங்களா. ஸோ டிஎன்பிபி அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு பயோடைவர்சிட்டி போர்டு. அது வந்து கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி, ஸோ யுனைடெட் நேஷன்ஸுடைய கன்வென்ஷன் சிபிடி அப்படின்னு சொல்லக்கூடியது 1992 கொண்டு வரப்பட்டிருக்கும் ரியோவில், சரிங்களா. ஸோ இந்தியா வந்து 94 இதை வந்து ரேட்டிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ எனாக்டட் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட் 2002 ஆக்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதனால ரூல்ஸ் வந்து 2004 கொண்டு வந்திருப்பாங்க. தமிழ்நாடு ரூல்ஸ் கொண்டு வந்தது வந்து 2017, சரிங்களா. தமிழ்நாடு பயோடைவர்சிட்டி ரூல்ஸ் 2017. ஸோ பயோடைவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் கமிட்டிஸும் அதன் மூலமாக எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். செக்ஷன் 41
சொல்லுது. நெக்ஸ்ட் வந்து டிஜிட்டைசிங் எக்ஸிஸ்டிங் பீப்புள்ஸ் பயோடைவர்சிட்டி ரிஜிஸ்டர், ஸோ பிபிஆர் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக் பிபிஆர், ஸோ பிபிஆராக அதை வந்து டிஜிட்டைஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாடு பயோடைவர்சிட்டி போர்ட் ஸ்ட்ரென்தனிங் அண்ட் ரீஸ்ட்ரக்சரிங் ப்ராஜெக்ட் 2022 to 25 வரைக்கும், ஸோ 8.8 கோடி ஒதுக்கியிருக்காங்க நெக்ஸ்ட் 3 இயர்ஸுக்கு. அதுக்கப்புறம் பிடி ஆக்ட் 2002ல் செக்ஷன் 37(1) இது என்ன சொல்லுதுன்னா, ஸ்டேட்டு இன் கன்சல்டேஷன் வித் லோக்கல் பாடிஸ் மே நோட்டிஃபை எனி ஏரியா ஆஃப் பயோடைவர்சிட்டி இம்பார்ட்டன்ஸ் ஆஸ் பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட். சரிங்களா, ஸோ இது கீழே தான் அரிட்டா பற்றியும் நோட்டிஃபை பண்ணியிருப்பாங்க. முக்கியமானது செக்ஷன் 37(1). சரிங்களா, ஸோ இது கீழே நம்ம வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டு லோக்கல் பாடிஸோடு டிஸ்கஸ் பண்ணி கன்சல்ட் பண்ணி எந்த ஒரு பயோடைவர்சிட்டி இம்பார்ட்டன்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாவையும் பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ண முடியும். சரிங்களா, அதுக்கான செக்ஷன் வந்து 37(1). ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஃபஸ்ட்டு நோட்டிஃபை பண்ணப்பட்டது எதுங்க, அரிட்டாப்பட்டி பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்டாக நோட்டிஃபை பண்ணியிருப்பாங்க, ஃபஸ்ட்டு நோட்டிஃபை இன் தமிழ்நாடு. நெக்ஸ்ட்டு வந்து ஜாட், ஸோ ஜூ அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு 2005ல் சேர்மன் வந்து சீஃப் மினிஸ்டர் தான். சரிங்களா, ஜூ அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு சேர்மன் சீஃப் மினிஸ்டர் தான். நெக்ஸ்ட் வந்து டிஎன் கேம்பா தமிழ்நாடு காம்பன்சேட்டரி அஃபாரஸ்டேஷன் ஃபண்டு மேனேஜ்மெண்ட் அண்ட் பிளானிங் அத்தாரிட்டி. சரிங்களா, ஸோ இது வந்து காம்பன்சேட்டரி அஃபாரஸ்டேஷன் ஃபண்டு ஆக்ட் 2016 கீழேயும் அதுக்கான ரூல்ஸ் 2018, ஸோ இது ரெண்டு கீழே தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்காங்க. காம்பன்சேட்டரி அஃபாரஸ்டேஷன் ஃபண்டு ஆக்ட் 2016, இதுக்கான ரூல்ஸ் 2018, இது கீழே எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது தான் டிஎன் கேம்பா அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதனுடைய கவர்னிங் பாடியோட சேர்மன் வந்து யாருன்னா சீஃப் மினிஸ்டர் தான் இருப்பார். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட் வைல்டு லைஃப் போர்ட். சரிங்களா, இது வந்து செக்ஷன் 6 ஆஃப் வைல்டு லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 கீழே கான்ஸ்டியூட் பண்ணப்பட்டது. இதனுடைய ஹெட்டும் வந்து சீஃப் மினிஸ்டர் தான். ஸோ அது போக 3 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ அசம்பிளியிலேருந்து ஒரு 3 மெம்பர்ஸ் அப்படின்னா எம்எல்ஏ, ஸோ 3 எம்எல்ஏஸும் அதுக்கப்புறம் 14 அஃபிஷியல் மெம்பர்ஸு 13 நான் அஃபிஷியல் மெம்பர்ஸும் இருக்குவாங்க. ஸ்டாண்டிங் கமிட்டி 2024 ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கும். நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாடு ஸ்டேட் வெட்லேண்ட் அத்தாரிட்டி. சரிங்களா, ஸோ இது வந்து 2018 கான்ஸ்டியூட் பண்ணப்பட்டது. ஸோ 26 நவம்பர் 2018 அன்னைக்கு கான்ஸ்டியூட் பண்ணப்பட்டது தான் தமிழ்நாடு ஸ்டேட் வெட்லேண்ட் அத்தாரிட்டி. ஸோ இதனுடைய ஃபாரஸ்ட் மினிஸ்டர் தான் இதனுடைய சேர்பர்சனாக இருப்பார். அதுக்கப்புறம் சீஃப் செக்ரட்டரி டு கவர்மெண்ட், அவர் வந்து வைஸ் சேர்பர்சனாக இருப்பார். சரிங்களா, டிஸ்ட்ரிக்ட் லெவல் வெஸ்ட்லேண்ட் மேனேஜ்மெண்ட் கமிட்டிஸ் வாஸ் ரீகான்ஸ்டியூட்டட். வெட்லேண்ட் ரூல்ஸ் வந்து 2017 கொண்டு வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி ஆஃப் பள்ளிக்கரணை மார்ஸ்லேண்ட். சரிங்களா, ஸோ இது வந்து ஒரு அபெக்ஸ் டெக்னிக்கல் அட்வைசரி பாடி ஃபார் மார்ஸ்லேண்ட் அண்ட் வெட்லேண்ட் இன் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர். ஸோ இந்த 3 டிஸ்ட்ரிக்டான ஒரு அத்தாரிட்டி தான் பள்ளிக்கரணை மார்ஸ்லேண்ட் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது. இது போக வேறு என்ன கார்பரேஷன்ஸ் கழகங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாடு ஃபாரஸ்ட் பிளான்டேஷன் கார்பரேஷன் லிமிடெட் டேஃப்கான் அப்படின்னு சொல்லக்கூடியது 13 ஜூன் 1974 எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு. ஹெட் குவார்ட்டர்ஸ் திருச்சியில் இருக்குது. சரிங்களா, ஸோ இதனுடைய மெயின் எய்ம் என்னன்னா, ரைஸ் மெயின்டைன் ஹார்வெஸ்ட் யூக்கலிப்டஸ், அதுக்கப்புறம் கேஷ்யூ பிளான்டேஷன்ஸ். சரிங்களா, யூக்கலிப்டஸ் கேஷ்யூ பிளான்டேஷன்ஸை ஹார்வெஸ்ட் பண்ணக்கூடியது அவங்களுடைய முக்கியமான அப்ஜெக்டிவ். அதே மாதிரி கம்பெனிஸ் ஆக்ட் 2013 கீழே அவங்க வந்து 2% அவங்களுடைய ப்ராஃபிட்டை சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டீஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து டான்டிங்கிறது தமிழ்நாடு டீ பிளான்டேஷன் கார்பரேஷன் லிமிடெட். சரிங்களா, ஸோ இவங்க வந்து கவர்மெண்ட் டீ ப்ராஜெக்ட் அப்படின்னு 1968 நீலகிரிஸில் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, ஸோ இது வந்து அப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீலங்கன் ரெஃப்யூஜிஸ்க்கு, அதாவது ரிபாட்ரியேட்ஸுக்கு, அவங்களுக்கு வந்து ரீஹாபிலிட்டேஷன் ஒரு ரீஹாபிலிட்டேஷனுடைய ஒரு பார்ட்டாக இதை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த சாஸ்திரி ஸ்ரீமாவோ பேக்ட் கீழே 1968 கொண்டு வந்திருப்பாங்க. பட் இந்த டான்டி வந்து கொண்டு வர கார்பரேஷன் ஃபார்ம் பண்ணது கம்பெனிஸ் ஆக்ட் 1956 கீழே 22 ஆகஸ்ட் 1975. ஸோ 22 ஆகஸ்ட் 1975 தான் டான்டி வந்து கிரியேட் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஏஆர்சி அரசு ரப்பர் கார்பரேஷன். சரிங்களா, ஸோ இது வந்து கன்னியாகுமரியில் 1961 எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ அதாவது கவர்மெண்ட் ரப்பர் பிளான்டேஷன் அப்படின்னு கன்னியாகுமரியில் 1961 வந்து அது வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ இவங்களும் அதே மாதிரி தான் ஸ்ரீலங்கன் ரிபாட்ரியேட்ஸ், ஸோ அவங்களுக்கு வந்து ரீஹாபிலிட்டேஷன் கொடுக்கறதுக்காக இது ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் 1984 அரசு ரப்பர் கார்பரேஷன் லிமிடெட் அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கும். நெக்ஸ்ட் வந்து டிஎன்வெக்னா தமிழ்நாடு வைல்டர்னஸ் எக்ஸ்பீரியன்சஸ் கார்பரேஷன். சரிங்களா, ஸோ 2021 எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு கம்பெனிஸ் ஆக்ட் 2013 கீழே. ஸோ எக்கோ டூரிசம் ப்ராஜெக்ட்ஸை ப்ரொமோட் பண்ணுறது தான் இவங்களுடைய முக்கியமான நோக்கம். இவங்க வந்து தமிழ்நாடு என்ன தீம் ப்ரொமோட் பண்ணுவாங்கன்னா, என்சாண்டிங் தமிழ்நாடு. சரிங்களா, ஸோ தமிழ்நாடு வந்து என்சாண்டிங் தமிழ்நாடு அப்படின்னு ப்ரொமோட் பண்ணக்கூடியதான் உங்களுடைய முக்கியமான வேலை. ஸோ இவங்க வந்து ரீசெண்டாக தமிழ்நாடு ட்ரக் தமிழ்நாடு அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க 24/10/2024. ஸோ 24 அக்டோபர் 2024 அன்னைக்கு இவங்க லான்ச் பண்ண ஒரு ப்ராஜெக்ட் தான் தமிழ்நாடு ட்ரக் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ ட்ரக்கிங் இன் 40 ரூட்ஸ்.
சரிங்களா. ஸோ கெய்ட்ஸ் ட்ரைபல் அண்ட் ஃபாரஸ்ட் வில்லேஜஸில் இருக்கக்கூடிய அந்த ட்ரைப்ஸ் 50 மெம்பர்ஸ் ரெக்ரூட் பண்ணி கெய்ட்ஸாகவும் எம்ப்ளாய் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மலையேற்றத்தில் ஈடுபடக்கூடிய கார்ட்ஸு அப்புறம் பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாருக்குமே இன்சூரன்ஸ் கவரேஜும் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட் பேர்ட் அத்தாரிட்டி, சரிங்களா. ஸ்டேட் பேர்டு அத்தாரிட்டி 21/6/2023 எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது. 17 பேர்ட் சென்ச்சுரிஸில் 14 வந்து ராம்சர் சைடாக நோட்டிஃபை பண்ணப்பட்டிருக்கும். அடிஷ்னல் சேர்பர்சன் வந்து அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரி டு கவர்மெண்ட். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டுடைய சீஃப் செக்ரட்டரி தான், அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரி தான் வைஸ் சேர்பர்சன். நெக்ஸ்ட் வந்து ஸோ அந்த பேர்ட் சென்ச்சுரி பேர்ட்ஸ் அத்தாரிட்டி, ஸோ அவங்க வந்து சில பேர்ட்ஸை வந்து நிறைய அந்த பறவைகள் இதெல்லாம் கன்சர்வ் பண்ணுறதுக்கான இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்துருப்பாங்க. அதன்படி ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா வல்ச்சர் கன்சர்வேஷன். ஸோ வல்ச்சர், ஸோ இது வந்து பார்த்தோம்னா இந்த வெட்டினரி ட்ரக்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணுறதுனால இது வந்து அந்த வெட்டினரி ட்ரக்ஸ் வந்து இதுக்கு ரொம்ப டாக்ஸிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுலேயும் பர்டிகுலராக டைக்ளோஃபெனாக், சரிங்களா. ஸோ இது வந்து ஆல்ரெடி கொஸ்டின்ல கேட்டிருப்பாங்க டைக்ளோஃபெனாக். ஸோ இது வந்து அதிகமாக அந்த வல்ச்சரை வந்து அஃபெக்ட் பண்ணுது, த்ரெட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து சிங்க்ரனைஸ்ட் வல்ச்சர் பாப்புலேஷன் எஸ்டிமேஷன். ஸோ 2023 தான் ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அதன்படி அதாவது கேரளா கர்நாடகா, ஸோ அந்த 2 இடத்துல இருக்கக்கூடிய வல்ச்சர்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்குன்னா 152 இருக்குது பாப்புலேஷன். ஸோ சரிங்களா. ஸோ வல்ச்சர் தமிழ்நாட்டில் 152 இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்லெண்டர் லோரிஸ். ஸோ ஸ்லெண்டர் லோரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இதுக்கான நாக்டர்னல் மம்மல். ஸோ இதுக்கான கன்சர்வேஷன் இது வந்து ஷெட்யூல் 1 இருக்குது, சரிங்களா. ஸோ ஷெட்யூல் 1 சொல்லுவோம், அதுக்கப்புறம் ஐயூசிஎன் ஆக்டும் நம்ம சொல்லுவோம், சரிங்களா. இதுக்கான ஸ்லெண்டர் லோரிஸ்க்கான ஐயூசிஎன் என்ன ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்க. வேர்ல்டு லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 ஷெட்யூல் 1 கீழே இது வந்து நோட்டிஃபை பண்ணப்பட்டிருக்கும். ஸோ மெயின்லி ஃபவுண்ட் இன் ஈஸ்டர்ன் காட்ஸில் தான் அதிகமாக இருக்குது, சரிங்களா. திண்டுக்கல் கரூரில் தான் இது வந்து இருக்குது. ஸோ கடவுர் ஸ்லெண்டர் லோரிஸ் வைல்டு லைஃப் சாங்சுரி. ஸோ அது வந்து ஒரு ஸ்லெண்டர் வைல்ட் லைஃப் சாங்சுரியும் வந்து தமிழ்நாடு வந்து நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க, சரிங்களா. ஸோ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் டெடிகேட்டட் சாங்சுரி ஃபார் திஸ் என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ். ஸோ என்டேஞ்சர்ட் இங்கேயே சொல்லிட்டேன், இதுதான் ஐயூசிஎன் ஸ்டேட்டஸ். ஸோ என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ். ஸோ ஸ்லெண்டர் லோரிஸ் கன்சர்வேஷன் சென்டர் வந்து அய்யலூர், திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய அய்யலூரில் எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறோம். அய்யலூர் ஸ்லெண்டர் லோரிஸ் கன்சர்வேஷன் சென்டர். நெக்ஸ்ட்டு டோட்டல் கன்சர்வேஷன், சரிங்களா. ஸோ 60 ஆச்சுரிஸ் எஸ்டாப்ளிஷ்ட். தமிழ்நாடு டோட்டல் கார்டியன் ஆப்பு ப்ளஸ் டேஷ்போர்டும் லான்ச் பண்ணிட்டு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து டுகாங்கிறது சி கவுக்கான கன்சர்வேஷன், சரிங்களா. ஸோ இது வந்து என்டேஞ்சர்ட் மரைன் மம்மல். ஸோ கடல் பாலூட்டி என்டேஞ்சர்ட் மரைன் மம்மல். ஸோ கல்ஃப் ஆஃப் மன்னார் அண்ட் பாக் பேயில் தான் இது வந்து இருக்குது. ஸோ இதுக்கான டுகாங் மரைன் கன்சர்வேஷன் ரிசர்வ் வந்து 2022 எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு பாக் பேயில் 448.34 ஸ்கொயர் கிலோமீட்டரில். டுகாங் கன்சர்வேஷன் சென்டர் வந்து அண்ட் தமிழ்நாடு ஷோர் ஆக்ஷன் பிளான் கீழே எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கும். நெக்ஸ்ட்டு சிங்க்ரனைஸ்டு பேர்ட் சென்சஸ், சரிங்களா. ஸோ இது வந்து இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் ஆஃப் கைண்ட் சிங்க்ரனைஸ்ட் பேர்ட் சென்சஸ் வந்து தமிழ்நாடு தான் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து TNPSC. ஸோ தமிழ்நாடு ஸ்டேட் ஃபாரஸ்ட் ஃபயர் கண்ட்ரோல் சென்டர், சரிங்களா. ஏப்ரல் 2024 நபார்ட் ஃபண்டு வச்சு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, சென்னையில் இருக்குது, சரிங்களா. தமிழ்நாடு ஸ்டேட் ஃபாரஸ்ட் ஃபயர் கண்ட்ரோல் சென்டர் சென்னையில் இருக்குது. ஒஸ்ட் அஃபெக்டட் டிஸ்ட்ரிக்ஸ். ஸோ ஃபாரஸ்ட் ஃபயர்னால ரொம்ப அஃபெக்ட் ஆன டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி, ஓசூர், தேனி, சரிங்களா. ஸோ இதில் குன்னூர் ஃபாரஸ்ட் ஃபயர் 2024 வந்து வந்திருக்கும். குன்னூர் ஃபாரஸ்ட் ஃபயர். அதுக்கப்புறம் பேம்பி பக்கெட் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா. ஸோ இதிலெல்லாம் வந்து அந்த ஏரியல் ஃபயர் ஃபைட்டிங் ஹெலிகாப்டரில் இந்த வான்வெளியிலேருந்து இந்த தீயை அணைக்கிறதுக்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கும் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் மூலமாக, சரிங்களா. ஃபாரஸ்ட் ஃபயர். ஸோ இது வந்து ஒரு டிசாஸ்டராக நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க அண்டர் STRF ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ், சரிங்களா. ஸோ இது கீழே வந்து அது வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஃபயர் அப்படிங்கிறது ஒரு டிசாஸ்டர் அப்படின்னு நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. இதுவும் வந்து கேட்பாங்க, சரிங்களா. நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் நீலகிரி தார். ஸோ நீலகிரி வந்து தமிழ்நாடுடைய ஸ்டேட் அனிமல். ஸோ நீலகிரி ப்ராஜெக்ட் நீலகிரி தார் 12 அக்டோபர் 2023 வந்து லான்ச் பண்ணப்பட்டது. 12/10/2023. ஸ்டேட் அனிமல் ஆஃப் தமிழ்நாடு. எஸ்டிமேட்டட் பாப்புலேஷன்னா 1031 தார்ஸ் இருக்குது, சரிங்களா. ஸோ 1031 நீலகிரி தார்ஸ் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் கம்ப்ளீட் மைட்டோகாண்ட்ரியல் ஜீனோம் சீக்வன்சிங் ஆஃப் நீலகிரி தார். ஸோ இதுவும் வந்து இந்த ப்ராஜெக்டில் பண்ணியிருக்காங்க. மைட்டோகாண்ட்ரியல் ஜீனோம் சீக்வன்சிங்கும் பண்ணியிருக்காங்க. ஸோ அதேமாதிரி குவார்ட்டர்லி நியூஸ் லெட்டர் வரையாடு அப்படிங்கிற நேமில் ப்ளேஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாடு நீலகிரி தார் கன்சர்வேஷன் சென்டர் வந்து காந்திபுரத்தில் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படும். இவங்க கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் பேர் வந்து மெசேஜ் ஆன் வீல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. 120+ ப்ரோக்ராம்ஸ் வந்து அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. 7 அக்டோபர்
நம்ம நீலகிரி தார் டே அப்படின்னு சொல்லி நம்ம ஹானர் பண்ணுறோம். டு ஹானர் கன்சர்வேஷனிஸ்ட் இஆர்சி தவிதார், இஆர்சி தவிதர். ஸோ இவருடைய நினைவாக நீலகிரி தார் டே 7 அக்டோபர். அதுக்கப்புறம் எலிஃபேண்ட் கன்சர்வேஷன், சரிங்களா. ஸோ ஹியூமன் எலிஃபேண்ட் கான்ஃப்ளிக்ட். ஸோ இதை தடுக்கிறதுக்காக என்னென்ன இனிஷியேட் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்ட் சர்வைலன்ஸ் சிஸ்டம், சரிங்களா. மதுக்கரை, இந்த மதுக்கரை ஏரியாவில் தான் நிறைய எலிஃபென்ட்ஸ் வந்து அந்த ட்ரெயின்லலாம் மோதிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கோயம்புத்தூர், இந்த கேரளா போகிற அந்த பார்டர் பக்கம். ஸோ இங்கே வந்து ஏஐ பேஸ் பண்ண ஒரு சர்வைலன்ஸ் சிஸ்டம் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. 7 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச், சரிங்களா. அதுபோக 12 ஹை டவர்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க, தெர்மல் வந்து நார்மல் கேமராஸோட. ஸோ 11 எலிஃபென்ட்ஸ் வந்து இன்னி வரைக்கும் டைட் ஆகியிருக்கு. ஸோ ட்ரெயின் கொலிஷன்ஸ்னால சின்ஸ் 2008 11 எலிஃபென்ட்ஸ் வந்து இறந்து போயிருக்குது. ஸோ அதுக்கப்புறம் 8 கோடி ரூபாய் மதிப்பில் ஒரு நியூ கேம்ப், எலிஃபென்ட் கேம்ப் வந்து சாடி வயல் கோயம்புத்தூரில் எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறாங்க. ஸோ சாடி வயல். அதுக்கப்புறம் ட்ரைனிங், ஸோ அந்த பாகன்கள், யானை பாகன்களுக்கு ட்ரைனிங் வந்து தாய் எலிஃபென்ட் கன்சர்வேஷன் சென்டர் தாய்லாண்டில் வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து எலிஃபென்ட் டெத் ஆடிட் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லக்கூடியது தமிழ்நாடு தான் வந்து இந்தியாவிலே ஃபஸ்ட்டு கண்டக்ட் பண்ணியிருக்காங்க, சரிங்களா. ஸோ வந்து ஃப்ரேம் ஒர்க் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, எலிஃபென்ட் டெத் ஆடிட் ஃப்ரேம் ஒர்க், ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் இனிஷியேட்டிவ் இன் இந்தியா. ஸோ நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாடு பவர் ஃபென்சஸ் ரூல்ஸ் 2023, சரிங்களா. ஸோ அந்த யானை வந்து விளைநிலங்களுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி கரண்ட் வேலி போடுவாங்க, முள் வேலியில் கரண்ட் எல்லாம் போட்டுருவாங்க இல்லைங்களா. ஸோ அதை அடிச்சா அது தொட்டு இறந்து போயிடும். ஸோ அது ரெகுலேட் பண்ணுறதுக்காக 2023 தமிழ்நாடு பவர் ஃபென்சஸ் ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து எலிஃபென்ட் கான்க்ளேவ் அப்படின்னு சொல்லக்கூடியது கோயம்புத்தூரில் 11-12 ஆகஸ்ட் 2023 கண்டக்ட் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ எலிஃபென்ட் கான்க்ளேவ் இது ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் மாதிரி. ஸோ அதே மாதிரி டைகர் கான்க்ளேவ் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க சென்னையில் 2022. நெக்ஸ்ட் வந்து ரியல் டைம் மானிட்டரிங் சிஸ்டம். ஸோ அது வந்து அண்டர் டேனி ஸ்கீம் கீழே சாங்ஷன் பண்ணப்பட்டிருப்பாங்க, 10 crore எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க ரியல் டைம் மானிட்டரிங் சிஸ்டம். அதுக்கப்புறம் இதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பைலட் ப்ராஜெக்ட் ஃபார் ஏரியல் பண்டில்டு கேபிள்ஸ் இன் முதுமலை டைகர் ரிசர்வ்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து இந்த எலிஃபென்ட் கன்சர்வேஷனுக்கான இனிஷியேட்டிவ்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா நேஷனல் ஒர்க்கிங் பிளான் கோட், இது வந்து 2023 சொல்லியிருக்காங்க. ஸோ நேஷனல் ஒர்க்கிங் பிளான் கோட் 2023, சரிங்களா. ஸோ இதுவும் நமக்கு வந்து இது வந்து ஒரு கிட்டத்தட்ட 245 பேஜஸ் இருக்கக்கூடிய ஒரு பாலிசி டாக்குமெண்ட்டு. ஸோ நம்ம வந்து எத்தனை பேஜுக்கு நம்ம இதை சம்மரி பண்ணியிருக்கோன்னா 7 பேஜஸ் வந்து நம்ம சம்மரி பண்ணியிருக்கோம். ஸோ 245 பேஜஸ் வந்து 7 பேஜஸ் வந்து நம்ம சம்மரி பண்ணி, ஸோ கொஞ்சம் ஓரளவுக்கு படிக்க கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்க மாதிரி அலைன் பண்ணி கொடுத்துருக்குறோம். பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக் போட்டு விட்றாங்க.